ஹலோ, நான் தான் பேசுகிறேன். ஒரு சின்ன சிக்கல். வக்கீல் மட்டும் தெரியுமாயா? யாரு? நம்ம வக்கீலா? ஆமாம், வக்கீல் தான். ஆமாம், என் வீட்டுக்கு வந்தான். திடீர்னு யாரோ அவனை கொலை பண்ணிட்டாங்கய்யா. என்ன நடந்ததுன்னே தெரியலையே. முதல்ல கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். என்ன சார் சொல்றீங்க? நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். சீக்கிரம் பாரியா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொலைகாரனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா இருக்கு சார். இந்த வீட்டு ஐயாவுக்கு ஒரு கண்டம் இருக்கு. செத்து போனவங்க ஆவிங்களால மரணம் வர போகுது. யாராவது பூசாரியை பார்த்து பரிகாரம் பண்ணா ஒருவேளை தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ராப்பிச்சக்காரனுக்கு எவ்வளவு கொழுப்பு! இன்ஸ்பெக்டர் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு நான் சாவேன்னு சொல்றான். ரெடி, அவனை சுட்டு கொல்லுற பாரு. என்ன செய்றீங்க நீங்க? வேணாங்க, சொன்னா கேளுங்க. அவன் வேலையை அவன் செய்யறான். உங்ககிட்ட அவனுக்கு என்ன முன்விரோதம் இருக்கு சொல்லுங்க? இன்னும் கேட்டா முன்கூட்டியே நமக்கு சொல்லி எச்சரிக்கை பண்ணுங்க. ஆவிகளை அழிக்க முடியுங்க. அந்த ஆத்தா மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுருங்க. முதல்ல அந்த ஆத்தாவை போய் பார்த்து. ஆத்தா, உன் பக்தி பிரசங்கத்தை ஆரம்பிச்சிராத, கொஞ்சம் தூங்க விடு. त्वमेव विश्वधारिणी, त्वमेव विश्वकारिणी, त्वमेव सर्वकारिणी, त्वमेव भाग्यदायिनी, त्वमेव सत्यरूपिणी, त्वमेव सर्वरूपिणी, त्वमेव रक्षामां नमस्तुते महेश्वरी मायानाङ्गविकाररूपिणा बिन्द्वार्धयन्त्रात्मीये कुम्भत्करामि, त्वमेव शरणं मन्त्रात्मीये मादृश जन्ये त्रिधा मगडिदा स्थूलादिसूक्ष्मपरा वेदाना न हि गोचरा कथविप्राप्तो नमश्रे ओम काली ओंकारी रींकारी शिंगारी ओम नायकी नान्मुखी नारायणी नलिन पंचसायकी സാംഭവി ശങ്കരി. ഈ രണ്ട് കുടുംബങ്ങൾക്കും ഏതോ ആപത്ത് സംഭവിച്ചിരിക്കുന്നു മഹാമായേ. കരുണ ചെയ്തവരുടെ കഷ്ടങ്ങളെ നീക്കിക്കൊടുക്കൂ മഹാമായേ. ഈശ്വരി ഓം കാളി. അമ്മേ, കനിഞ്ഞനുഗ്രഹിക്കണമേ. നിങ്ങളാണോ നന്ദഗോപാലൻ നാൾ? ഇത് ഭൂതപ്രേതാദികളുടെ ശല്യമാണ്. 3 പ്രേതങ്ങൾ നിങ്ങളോട് പക വീട്ടാൻ തുനിഞ്ഞിറങ്ങിയിരിക്കുന്നു. വക്കീൽ, മരിച്ചുപോയത് ആന കാരണമല്ല, ആ ആനയുടെ ശരീരത്തിൽ പ്രവേശിച്ചിരുന്ന ബാധ കാരണമാണ്. നിങ്ങളുടെ ഭാര്യ കുടുംബിനിയും പതിവ്രതയുമാണ്. അവർ കാളിക്ഷേത്രത്തിൽ പോയി അവിടെ തന്നെ തങ്ങി 21 ദിവസം വ്രതാനുഷ്ഠാനങ്ങൾ അനുഷ്ഠിച്ച് നിങ്ങൾക്ക് വേണ്ടി ദേവിയെ കഠിനമായി ഭജിക്കണം. എന്റെ ഗുരു ചണ്ഡികാ ഹോമത്താൽ ആ പ്രേതങ്ങളെയെല്ലാം ഒരു കുടത്തിലടയ്ക്കും. അതിനുശേഷം നിങ്ങളുടെ ജീവൻ ഒരാപത്തും ഉണ്ടാവില്ല. സാക്ഷാൽ മഹാമായയെ പറഞ്ഞു കഴിഞ്ഞു. എന്തിന് ഇൻസ്പെക്ടർ മയിൽവാരൻ മാത്രം ഒന്ന് ശ്രദ്ധയോടെ ഇരിക്കണം. ഭയപ്പെടേണ്ട, വേഗം ഈ പൂജ നടത്തി ആപത്തുകൾ ഒഴിവാക്കാം. தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறதா நம்பிக்கையான தகவல் வந்திருக்கு. உடனே ஆக்ஷன் எடுக்கணும் சார். அப்துல்லா பார்க்கில் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. தரமார்க்கமாக போய் அட்டாக் பண்ண அவங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் எனியா, இந்த ஆப்ரேஷனை நான் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். பாம்பர் ஃப்ளைட்டில் போய் குண்டை போடுங்க. அங்கே ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாமல் செஞ்சிருக்கு. ஓகே சார், அப்துல்லா பார்க்கில் தீவிரவாதி பதுங்கிறது உண்மையானே கொஞ்சம் விசாரிக்கலாமா சார்? போன தடவை விசாரிக்கும் போது அது லீக் ஆனதுனால அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. இந்த தடவை நோ, ஜஸ்ட் ஒபே மை ஆர்டர்ஸ். எஸ் சார். தவறான தகவலால ஒரு குடும்பமே அழியறதுக்கு நான் காரணமாயிட்டேன். தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு உண்டுன்னா இது தெரியாம செஞ்ச தப்பு. மாப்ள, எங்கடா இவ்வளவு அவசரமா போற? கொஞ்சம் அட்வான்ஸா போலாமே. சூப்பர்ல. ஜிங் சக்கா ஜிங் சக்கா ஜிங் சக்கா ஜிங்.
என்ன இழவு மியூசிக்டா? ஒரு த்ரில்லிங் பில்டப் தான். த்ரில்லிங். சிங் சக்கா சிங். மூடுறியா? கண்டுபிடி. குட் மார்னிங் சார். நீ இந்த பக்கம் வா. என்ன தோத்து விடுற? ஏம்பா இவ்வளோ பதுங்கி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் மாட்டீங்கம்மாப்பா. ஐஜிட்ட மட்டும் சந்தோஷப்பட்டுருவியா? இப்பவே உதறது போடா. உனக்காவது உதறுது, எனக்கு உச்சாயே வந்துரு போல இருக்கடா. எப்படி சமாளிக்கிறது? இருந்து பொறுமையா பேஞ்சிட்டு வரியா? போய் தொலையடா. எதுக்கு பயப்படுறீங்க? போலீஸ்காரரே. நம்மதான். அப்படியா? அல்ல சார். எப்படி நல்லா இருக்கீங்களா? அவரே பயப்படுவாரு, உங்களுக்கு இல்ல. தள்ளுங்க. அப்படியா? சாரி சார். அவர் ஏன் உன்னை பார்த்து பயப்படுறாரு? அது ஒரு சின்ன கதை. அது என்ன கதை? ஏன் இடுப்ப ஒரு நாள் தெரியாதனமா தொட்டுட்டாரு. அப்ப அது பெரிய கதைன்னு சொல்லு. விட்டா 1.5 டன் வெயிட்ல ஒரு அரை. அவர் வாயில இருந்து பால் எல்லாம் விழுந்து போச்சு. அதுக்கப்புறம் அவர் இடுப்ப அவரே தொடுறது இல்லைன்னா பாத்துக்கோங்க. அப்புறம் எப்படி சார் பேண்ட் போடுவீங்க? யாராவது புடிச்சிட்டு அதுல போய் தொபக்கடி குடிச்சிடுவீங்களா? இந்த நாளைல இருந்து டான் 8 மணி அடிச்சதும் பிரெட்டும் பாலும் கரெக்டா வந்துடணும். ஓகேயா? வாங்கிக்கோ. மரியாதையே பிரெட்டை கொடுத்துரு. மரியாதைவா? ஆமா. எனக்கு பிரெட் இல்லையா? உனக்கு வேற பிரெட் தரேன். ஏன் இதை கொடுத்தா என்ன? இதுல பாய்சன் இருக்குப்பா. பாய்சன் இருக்கா? யாருக்கு கொடுக்க கூடாது? நாய்க்கு தான் போடுவேன். இது அவருக்கு குடுக்குற பிரெட்ப்பா. குடு. கொடுத்தா செத்துருவான்ல. குடுக்க போறியா இல்லையா? குடுக்க ஏய் முடியாது. எங்க ஓடுற? நில்லு. நாய்க்கு தான் போடுவேன். ஐயோ. ஏன்பா உனக்கு வேற பிரெட் கொண்டு வரேன்? நீங்க எத்தனை சங்கிலி போட்டு கட்டினா நான் தப்பிச்சு வந்து உங்க தலையில எல்லை சீவிர மாதிரி சீவிடுவேன். சும்மா நிக்காத, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. பசி உயிர போகுது. மெல்ல மெல்ல எல்லா சங்கிலியும் கட்டிட்டா தப்பிச்சு போயிடலாம். அப்புறம் நான் சுதந்திர பறவை. பிரெட் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லப்பா, சாரிப்பா. சாரியா? நீயே கட்டிக்க. குடு. வெளியே வா. ஏன் உள்ள போறீங்க? வாங்க. பணியாம இருக்க. கதவை திறந்து விடியா? சட்டவிரோதமா எல்லாத்தையும் அடங்கி வச்சிருக்காங்க. எங்கே இருந்தாலும் யார் வா? என்னையா தெரியாது? மாறியா பையா பையா. ஹலோ சார். போ. எல்லாத்தையும் மீட்டாச்சு சார். காப்பகம் நடத்துறவர் தான் சார் தப்பிச்சிட்டாரு. இப்படி வையம்மா. அம்மா உனக்கு நான் 3000 ரூபா பணம் தரணும். இதில் 10,000 ரூபா இருக்கு. வாங்கிட்டு போய் ஊர் போய் சார். ஏன் சார்? வந்த வேலை முடிஞ்சு போச்சுமா, நீ ஊர் போய் சார். சரிங்க சார். வா மைக்கேலு, வா 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 வா. தனியாக டீ குடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. இந்தா குடி. சார் நான் வந்ததே பெரும்பாடு சார். சுற்றி போலீஸ் வளைச்சிட்டாங்க சார். அப்படியா? நான் நினச்ச மாதிரி தான் நடக்குது. என் டீயை குடி. இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் வளைச்சி பிடிச்சி போலீஸ் வேனில் ஏற்றிட்டு போகிறாங்க சார். ஆப்பாடா, வெரி குட். நான் என்ன நினச்சேனோ அதை கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு பயமாக இருக்கே. ஏன் பதற? நம்ம 2 பேரையும் யாராலையும் தொடக்கூட முடியாது. நிஜமாவா சார்? அதுக்குள்ள நம்ம 2 பேரும் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு பறந்து போயிடுவோம்ல. என்னையும் கூப்பிட்டு போயிடுங்களா சார்? கண்டிப்பா. டீயை குடியா சார். அந்த பவானி நர்ஸை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது சார். நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். போவிட்டு விட. எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுச்சுன்னா? ஐயோ, அவகிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லவே இல்லை. சத்தியமா எல்லா ரகசியத்தையும் உங்ககிட்ட தான் இப்போ நான் சொல்லவே போறேன். டீயை குடி. குடிச்சிட்டேன் சார். சொல்லுங்க. நர்ஸுக்கிட்ட சொல்லும் போது சந்தன மாரியம்மன் கோட்டை வம்சத்தையே கூண்டோட அழிச்ச பாவிகளை குடும்பத்தோட கொள்றது தான் என் திட்டம்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம் சார். நான் எதுக்காக அவங்கள பழி வாங்கணும்? எனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அந்த குடும்பமே செத்து போனப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் தப்பிச்சிட்டான்னு சொன்னீங்களா சார்? ஆமாம். அப்போ அவனுக்கு 12 வயசு. ஓஹோ, இப்போ என்ன சார் வயசு இருக்கும்? சம்பவம் நடந்து 15 வருஷம் ஆகுது. 15 12 எவ்வளவு? நீங்களே சொல்லுங்க சார். சொல்கிறேன். 15 12 27. சரியா? காஷ்மீரில் கடுமையான குளிரில் நடுங்கிட்டு இருந்த பையனை நான் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன்.
அவனும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனான். நாய் பொம்மைகளுக்குள்ள எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளை பொருத்தி அதை ரிமோட் மூலமாக இயக்க வச்சதே அவன்தான். நந்தகோபால் வக்கீல் எல்லாத்தையும் கொன்னது அவன்தான். அப்ப நீங்க கொலை பண்ணல சார்? எல்லார் வீட்டிலையும் நாய் பொம்மையை கொண்டு போய் கொடுத்தது நான் தான். ஓஹோ. கொலைகளுக்கு உடந்தையாக இருந்து மட்டும்தான் நான். இப்ப ஸ்ரீதர் எங்க இருக்காரு? கையில் காலில் கழுத்துல எல்லாம் சங்கிலியை மாட்டிக்கிட்டு இத்தனை நாளாக நம்ம காப்பகத்தில் கைதியாக இருக்கானே அவன் தான் ஸ்ரீதர். அவனை தான் போலீஸ் பிடிச்சிட்டாங்களே. அதுதானே என் திட்டம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் மயில் வாங்கினான கொள்றது தான் அவன் அடுத்த குறி. இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சேர்ந்துட்டான். இன்ஸ்பெக்டருடைய கதை முடிஞ்சுது. அப்புறம் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி, அவங்க கடைசி வாரிசான 2 பெண்கள். இதோட பழிவாங்கும் படலம் ஓவர். சார் சொல்லுப்பா. எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் போய் போலீஸை சொல்லிட்டா? இப்போ நீ குடிச்சே அந்த டீ, அதில் கடுமையான விஷத்தை நான் கலந்துருக்கேன். அது இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல செத்துருவேன். அந்த டீயை நீங்களும் தானே குடிச்சிங்க? ஆமாம். போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டு சித்திரவதை பண்ணுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? இத்தனை கொலைகளுக்கு உடந்தையாக இருந்தது என் மனசு என்னை உறுத்துது. முதல்ல நான் செத்துருவேன், அப்புறமா நீ. சார் என்ன ஹைட்டு சார், என்ன வெயிட்டு சார், என்ன ஸ்ட்ரெச்சர் சார், என்ன பாடி சார், சார் என்ன கலரு சார். கலரா? யாரியா? நரசம்மாவை சொன்னேன் சார். இன்ஸ்பெக்டர் மயில்வான எப்ப சார் வருவாரு? ஏன் சார்? அது ஒரு ரகசியம். ரகசியமா? ரகசியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க. எந்திரியா. அரசாங்கத்தோட தேவையில்லாத முக்கியமான ஃபைல்களை எரிக்கிறது தான் அவரோட வேலை. எங்க கொண்டு எரிப்பார் ஃபைல? ஊத்துக்கோட்டை பக்கத்துல ஒரு பெரிய தோப்பு இருக்குயா. ஊத்துக்கோட்டை பக்கத்துல நிறைய தோப்பு இருக்கு சார். இது ஒரு பெரிய மாந்தோப்பையா. ஓஹோ. எப்ப சார் பண்ணாரு? அவர் காலையிலேயே புறப்பட்டு போயிட்டாரு. அப்ப இந்நேரம் ஊத்துக்கோட்டை போய் சேர்ந்துருப்பாரு. சொல்லுங்க. காஃபி டிஃபனு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்புக்கே வருவாரு. ஓஹோ. அப்பதானே எரிக்க முடியும். அட, அப்ப இருட்டினதுக்கு அப்புறம் தான் மயில்வான ஐயா அங்க வருவாரு சொல்ல வர்றீங்க. சீக்கிரம் சொல்லுங்க சார். எந்திரியா. இதான் சாமி உட்கார்ற. ஏய் ஏய் அஞ்சே பாத்து அஞ்சே டேய் வந்து சுற்றுவே. அஞ்சே சார் போய்டா சார். போய்டானா? போய் புடியா. சார் நீங்க சொன்னா புடிங்க அப்புறம் சார். இப்போ சொல்லுங்க சார். இப்போ சொல்றேன் புடியா. புடிச்சறேன் சார், புடிச்சறேன் சார். யோ இதே இல்லையா? அவனை போய் புடியா. அப்ப இத நீங்க பாத்துக்கறீங்களா? வாயா. சார் அவன் கண்ணு வச்சிருக்கான் சார். ஐ சார் சூப்பரா கேட்ச் பிடிக்கிறேன் சார். நீங்க மட்டும் இந்தியா டீம்ல இருந்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயும் இந்தியா ஜெயிச்சிட்டே இருக்கு சார். சுற்றுவாங்க சார், சுற்றுவாங்க சார். போலாம் சார், போலாம் சார். நரசம்மா அப்புறம் பாப்பேன். எங்க பார்த்தாலும் கொலை கொலை கொலை. 10 தூக்க மாத்திரை போட்டாலும் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. நடந்துகிட்டே தூங்குனா சுகமா இருக்குது. என்ன அந்த நர்சம்மா அப்படியே ஆடிக்கிட்டு வரா? அதுவும் நம்ம ஆபீஸ்க்குள்ள. டோன்ட் டச். நோ டச். ஆமா, டோன்ட் டச்னு நம்ம மேல சாஞ்சிட்டா? இந்த பில்டிங்க்கு லிஃப்ட் எல்லாம் இல்லையா? அதான் நான் லிஃப்ட் பண்றேன்ல. டேய் சாமி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. டோன்ட் டச். நோ டச். டோன்ட் டச். நோ டச்.